தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus இப்போ புதிதாக ஒரு ஃபிட்னஸ் பேண்டை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸில் நானே சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு வழியாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் ஃபிட்னஸ் பேண்டில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு டிசைன் எப்படி இருக்குது, உண்மையிலே இது ஒர்க் ஆகுதான்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். பட் அதற்கு முன்பாக ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்தெல்லாம் வாங்க. பேண்டுடைய குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரப்பரைஸ்டு பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தாங்க. அவங்களே ஒரு சின்ன ஒரு சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எம்ஐலலாம் வந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரை மட்டும் எடுத்து அதில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் சென்சரும் வந்து இருக்குது. பின்பக்கமாக நீங்களே வந்து பார்க்கலாம். அண்ட் முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 1.1 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. இது ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்பிளே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேவுடைய சைஸ் அப்படின்றது சின்னதாக தான் இருக்குது. இந்த மொத்த ஃபிட்னஸ் ட்ராக்கரில் அதோடைய சைஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு OnePlus அப்படின்ற பிராண்டிங் சின்னதாக போட்டிருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், சின்னதாக இருக்குது. பிகாஸ் ரியல்மியாக இருக்கட்டும், மற்ற கம்பெனியெல்லாம் நல்லா பெருசாக போட்டு வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் இவங்க கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பேண்டுதும் நல்லா இருக்குது. அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கருடைய பிளாஸ்டிக் குவாலிட்டியும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் SpO2 கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய பிளட்ல ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் அது இப்போ வரக்கூடிய நிறைய ஃபிட்னஸ் பேண்ட், ஸ்மார்ட் பேண்ட் எல்லாத்துலேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிட்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மானிட்டரிங் இருக்கு, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்கு, 13 எக்ஸசைஸ் மோட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. IP68 இருக்கு, 5 ATM, அதாவது வந்து நீங்க 5 மீட்டர் வரைக்கும் நீங்க தண்ணிலையும் போடலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு போட்டு பார்க்க வேண்டாம். மலையில இல்ல ஸ்விம்மிங் அந்த மாதிரிலாம் போடும்போது பிரச்சனை வந்து கிடையாது. 14 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் இது வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 2 நாளாக தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வந்து தெரியல. அண்ட் 100 mAh கொண்ட பேட்டரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கிளைம் பண்ண மாதிரி ஒரு 14 டேஸ் வந்ததுன்னா உண்மையிலே ஒரு டீசென்டான ஒரு பேட்டரி லைஃப் தான் சொல்லும். இந்த பேண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு OnePlus ஹெல்த் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணாவே போதும். இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆக ஆரம்பிச்சிடுது. நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஆப் மூலிமா நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை இந்த பேண்டில் என்னென்ன வரணும், வரக்கூடாது, என்னென்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்றது போல எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், கால் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை காலை ரிஜெக்ட் பண்ணுறது, மியூசிக் ப்ளே பண்ணுறது, அந்த மியூசிக் உடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து இருக்கிறது, உங்களுக்கு ஸ்டாப் வாட்சாக இருக்கட்டும், டைமராக இருக்கட்டும், அலாரம், கேமராவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் மை ஃபோன், ஒருவேளை நீங்கள் ஃபோனை எங்கேயோ வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பேண்ட் இருந்ததுன்னா அதை வந்து பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன அந்த ஒர்க் அவுட்ஸ்க்கான அந்த மோட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் ஃபிட்னஸ்க்காக தான் இந்த மேக்ஸிமம் வந்து வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான மோட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். குறிப்பாக ஒரு விஷயம் இவங்க மாற்ற வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்குள்ளே நீங்கள் வந்து இந்த வாட்ச் ஃபேஸஸை மாற்றணும்னா டிஃபால்ட்டாக ஒரு 5 ஃபேஸ் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா நீங்கள் பழசு இருக்கிறத ஏதாச்சும் டெலிட் பண்ணிட்டு தான் புதுசாக ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் கிடையாது. இப்போ தான் புதுசு இல்லையா, கொஞ்சம் தான் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ வைக்கிறது, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஃபோட்டோ வைக்கிறது, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் அதை வைக்கணும்னாலும் அந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு தான் அதை வைக்க முடியும். ஸோ அதுதான் கொஞ்சம் ஏண்டா அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. அந்த வாட்ச் ஃபேஸஸும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கிளியராக, ஒரு சில பேருக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வைட் வெரைட்டி ஆஃப் வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. அதை தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான பேசிக்கான அந்த விஷயங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நான் சொன்னோம் அது எல்லாமே அங்கேயே வந்துருது. SpO2 இருக்கட்டும், ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், டெய்லி ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஸ்லீப் மானிட்டரிங்காக இருக்கட்டும். ஸோ இது போல எல்லா விதமான விஷயங்களும் அங்கேயே இருக்கு. செட்டிங்ஸ்க்கும் நீங்கள் அப்படி தான் வந்து போகணும். அண்ட் பேக் போகணும்னா நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் போகிற ஆப்ஷனும் இருக்கு. செட்டிங்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் மாற்றுறது, வைப்ரேஷன், ஸோ இது போல ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றது இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஆப்ஸ்க்கு இருந்தாலுமே நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா ஆப்ஸ்க்குண்டான நோட்டிஃபிகேஷனும் வந்துடுது. சப்போஸ் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு யாரோ மெசேஜ் அனுப்புறாங்கன்னா யார் அனுப்புறாங்க, எப்போ அனுப்பிச்சாங்க, அண்ட் என்ன மெசேஜ் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம். ரிப்ளை பண்ண முடியாது, பட் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தமிழ் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. தமிழில் யாராச்சும் மெசேஜ் அனுப்பிச்சா கூட நீங்கள் க்ளீனாக என்ன மெசேஜ் அப்படின்றது ஈஸியாக படிச்சுக்கலாம். நான் இப்போ 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 2 நாளில் நார்மலாக வாக்கிங் போகும்போதா இருக்கட்டும், ஜென்ரலாக ட்ராக் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். 100% கரெக்டாக இருக்குன்றதை நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர் என்கிட்ட வந்து அந்த 2 நாளில் நான் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருந்தது. இப்போ நேற்று இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாக இப்போ அந்த ஹார்ட் ரேட் சென்சர் கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணுது. சரி, ஓவராலாக இந்த ஃபிட்னஸ் பேண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, OnePlus தரப்புலேருந்து இப்போதைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தா
இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவுட்டோரில் இன்டோரில் டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது. இன்னும் சின்ன சின்ன பக் இருக்குது அவங்க ஆப்பில், இது எல்லாமே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் எனக்கு இதோட விலை தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது 2500 ரூபாய்க்குள்ளே தான் வைப்பாங்க. ஏன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2800 ரூபான்னு போட்டிருக்காங்க, அவ்வளோ வைக்க மாட்டாங்க. ஸோ 2500 ருபீஸ்க்கு உள்ளே இருந்ததுன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு காம்படிஷன் வந்து கொடுக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எடுத்தோடனே யாரும் போய் வாங்காதீங்க. புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்றதெல்லாம் நானும் டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு நான் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன். தனியான ஒரு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா போடுறேன். அப்படி இல்லாட்டி நான் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இல்லாட்டி நம்மளுடைய பிரைம் நியூஸில் ஏதாச்சும் ஒரு எபிசோட் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஷின்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.